ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 22 மாடித்தோட டெரஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. அதலக்காயில் வந்து பார்த்திங்கன்னா காய் விட்டுருக்கு. 2-3 காய் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். நேற்று 21 சாயங்காலம் சரியான மழை. ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓகே. ஏன்னா இவ்வளோ நாள் மழையே இல்லாமல் இருந்தது. மழை பெஞ்சதுனால மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இலைகள் வந்து லைட்டாக காய்கிற மாதிரி இருக்குது. அதனால தொளிச்சு மட்டும் தண்ணியை வந்து இலைகள் மேலே மட்டும் தொளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. சில செடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பரவாயில்ல. சில செடிகள் காஞ்சிருக்கு. சுக்கினிலையுமே இலைகள் காயுது. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டட்டடாய் பூ விட்டுருக்குங்க. ஆரஞ்சு கலர் நல்லா பிரைட்டான பூ. ஃபஸ்ட்டு எல்லோ கலரில், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் நிறைய பூ விட்டுருக்கு. மொட்டுக்களுமே நிறைய இருக்குது. ஸோ இதில் எத்தனை சுக்கினி வரப்போகுதுன்னு தெரியல. சுக்கினி அந்த குக்கும்பர் மாதிரி இருக்குங்க, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். சாலட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் வாங்கி. இது ஃபஸ்ட் டைம் தான் நானும் சுக்கினி இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. அறுவடை எடுக்கும்போது கட்டாயம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பகிர்றேன். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செடி பொழைச்சி வந்தால். அப்புறம் முயல் காதை இலையிலையுமே வந்து வாங்கும் போதே வந்து துளசி செடி வளர்ந்துருந்தது. அதையுமே கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மாற்றி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலையிலே ஒரு பெரிய ஷாக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தது. என்னடா நல்லா போகுதேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வந்து அந்த மாவு பூச்சி வந்து தாக்கியிருக்குங்க உருளைக்கிழங்கு செடியை. அதை எப்படியாவது போக்கணும். ஸ்ப்ரேயர் வேறு வேலை செய்யலை. ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ப்ரேயர் வச்சு தான் அடிச்சிட்ருக்கேன். 2 லிட்டர்னு நான் நினைக்கிறேன். அது என்ன தான் பம்ப் பண்ணாலும் ஏர் டைட் ஆகுது. பட் ஆனால் ஸ்ப்ரேயில் வந்துட்டு ஸ்ப்ரேயர் ஆக மாட்டேங்குது. ஃபோர்ஸே கிடைக்கல. கழட்டி மாற்றுற மாதிரி இருக்குது. அதனால் ஒன்று அந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணணும், இல்லைனா வேறு ஸ்ப்ரேயர் வாங்கி கட்டாயம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போது மாவு பூச்சி 2-3 செடியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் போக்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரேயர் மஸ்ட்டு. தண்ணியை வந்து கையில் என்ன தான் தெளித்தாலும் அந்த பூச்சி வந்து போகாது. அதனால் ஏன்னா அந்த சோப்பு வாட்டர் போட்டு தான் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாவு போனால் அந்த பூச்சி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சாட்டர்டே மார்னிங், சனிக்கிழமை மார்னிங் தான் அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்தா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அந்த சோப்பு வாட்டர் வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு தான் பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா எடுக்க வேண்டியதான் நம்மளுடைய அக்னி அஸ்திரம். பாபா ஆர்கானிக்ஸ் கிட்டேருந்து வாங்கினது. அதை அடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் தரேன். நன்றி, வணக்கம்.